வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் விதமாக சேலத்தில் கார் கண்ணாடிகளை துடைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிதி திரட்டி வருகின்றனர். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் பலரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் பெங்களூர் சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவ்வழியாக செல்லும் கார்களின் கண்ணாடிகளை துடைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நிதி திரட்டி வருகின்றனர். வயநாடு நிலச்சரிவில் காயமடைந்தவர்களுக்கு தொடர்ந்து இலவசமாக சிகிச்சை அளித்து வருவதாக தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் பெண் மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். We have been here from the first day of the incident and we have been providing all the first aid and other support to the rescue workers and as well as the natives here, and we have also giving free of this hospital fees, everything for free for the victims who are there. வயநாடு நிலச்சரிவின் போது சிறுமி மற்றும் மூதாட்டியை பாதுகாத்த காட்டு யானைக்கு களிமண் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் வீட்டை இழந்து உயிர் தப்ப தேயிலை தோட்டத்தில் தஞ்சமடைந்த மூதாட்டி மற்றும் அவரது பேத்திக்கு காவலாக நின்று பாதுகாத்த காட்டு யானைகளின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் யானைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த ராஜா என்பவர் களிமண்ணில் சிற்பம் செய்து அசத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.